இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்டா? ஓவரால் மார்க்கெட் என்ன? ஓவரால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகே, இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்குது. ஸோ ஹை அண்ட் லோ. ஆமா, ப்ரீவியஸ் ஹை வந்து 2010 மேல இருக்கு. இதுவா? ஓகே, இது மைனஸ் ஹை. இது கீழே லோ. லோ அதே இருக்கலாம், 2000 அதே இருக்கலாம். இந்த லோ உடைச்சாத மார்க்கெட் என்னாகும்? கீழே போகும். கன்சல்டேஷன் பேஸ்ல போயிட்டு இருக்கு. இப்போ கன்சல்டேஷன் பேஸ்ல போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டு லைன் வரையிலாமா? என்ன ப்ரோ? ரெண்டு லைன் வரையிலாமா? டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டா? அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டுக்கு லைனா ரெண்டு டாப்ஸ் தான் வரும். மேபி நான் வீக்ல போயிட்டு பார்க்கலாம். ஓகே, கட். நெக்ஸ்ட் என்ன பண்ணு? வீக்கா? ஸோ சி இந்த இடம் லோவா, இந்த லோ உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? அதர்வைஸ் ஓகே, வீக்லி ஹை. வீக்லி ஹை ஜூலைக்கும் அக்டோபருக்கும் மேல இருக்கு. இதுவா? வெல் டன். அது ஒரு கீ லெவலா யூஸ் பண்ணலாமா? தானே வீக்லி ஹை. ஸோ வச்சுக்கலாம். இந்த ஹையை உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து ஓகே, இப்போதைக்கு மார்க்கெட் என்னவா இருக்கு? ஒரு டவுன் ட்ரெண்டா? டவுன் ட்ரெண்ட் லைன் வரையலாமா? ஆமா. ஸோ கட். அப்புறம் இங்கேருந்து மைனஸ் லைன் வரையலாமா? ஆமா. எஸ், தட். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் வரைச்சா நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் எங்க? நெக்ஸ்ட் லெவல். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகலாம் மார்க்கெட்? நெக்ஸ்ட் எங்க டேக்கு போயிடலாமா? சரி, மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? ஆக்சுவலி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன சொல்லுங்க, கீழே வரைக்கும் வந்துட்டு மேல போகலாம். எதுக்காக? இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? ஆமா. எங்க இருக்கு? இங்க இருக்கா? சரி, கீழே வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போகலாமா? ஸோ இதையும் உடைச்சா மார்க்கெட் எங்க போகும்? மேல. இதையும் உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். இப்போதைக்கு மார்க்கெட் என்ன ஆகும்? இப்போதைக்கு மார்க்கெட் ஸோ இப்போ என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க? இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகும்? கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஆக போகுது? டவுன் ஆக போகுது. இப்போதைக்கு என்ட்ரி எடுக்கலாமா? இல்லை, வேண்டாம். அடுத்த கேண்டலுக்காக ஏன்னா இப்போ ப்ரீவியஸ் லோவா அது பிரேக் பண்ணிருக்கனால இப்போ எடுக்கலாம். இப்போ என்ன பண்ணிருக்காங்க? இப்போ ஒரு ஹேமர் வச்சிருக்கு. எந்த லெவல்ல ஹேமர் வச்சிருக்கு? சப்போர்ட்ல. ஸோ பை எடுக்கலாம். எந்த சப்போர்ட் லெவல்ல? சாரி, எந்த சப்போர்ட் லெவல்ல? மேஜர் மந்த்லி சப்போர்ட்ல என்ன பண்ணிருக்கு? சப்போர்ட் எடுத்து இப்போ என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாமா? கூடாதா? பை எடுக்கலாம். ஐஷு ஸ்டாப் லாஸ் அது கீழே அந்த சப்போர்ட் லெவல் நமக்கு கீழே இல்லை, இன்னும் கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். அதே கீழே இன்னும் கொஞ்சம் கீழே வைக்கலாம். ஏன்னா எனிதிங் இட் வில் பி ஹேப்பன், ரைட்? ட்ராப் பண்ணிட்டு கூட பையர்ஸ் என்ன பண்ணலாம்? மேலே கொண்டு போகலாம்ல. ஸோ 1:2 ரன் பண்ணவா? I should take a buy and see. One is Tony now. One is to 2 hit the hit to break the resistance key. So இப்போ என்ன பண்ண என்ட்ரி எடுக்கலாமா? இது ப்ரீவியஸ் ஐஎம் பிரேக் ஆயிருக்கா? ஸோ இன்னொரு பை எடுக்கலாம். லெட்ஸ் கோ. ஸ்டாப் லாஸ்
Stop-loss on the candle. That's good. Target 1 is to 2. 2. Yeah. 10 பண்ணவா? Yeah. Aisha? Yeah. Almost 1 is to 1 ஆயிடுச்சு. 1 is to 1. Hit-ஆ? Yeah. என்ன இருக்கு? 1 is to 2. இப்போ ஒரு bearish இன்வெஸ்ட்மென்ட் காட்டியிருக்குல்ல, அது ரெசிஸ்டன்ஸ்ல நான் செல்லிங் போனோம்னா ஏன்னா இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுக்கணும். எடுக்கலாமே போலாம். ஆனா ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆனா நான் என்ன பண்ணுவேன்? ஓகே. ஜெட்டா பிரேக் ஆயிருக்கு? இல்ல இல்ல ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போகுது. ரீடெஸ்ட் ஆகி பை சேலிங் கிடைக்கிறப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? என்ட்ரி சப்ளைஸ் பண்ணிக்கலாமா? இப்போ இதுதானே ப்ரீவியஸ் லோ. இந்த இடத்துக்கு வந்துட்டு கூட மார்க்கெட் இருந்தாங்க. இந்த இடத்துல என்ன கிடைக்குது? இந்த இடத்துல என்ன ஷோ பண்ணுது? ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன பண்ணுது? இதுல என்ன பண்ணிருக்கு? சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் இருக்கு. என்ன கேண்டில் கொடுத்துருக்கா? ஹேமர் கொடுத்துருக்கு. அவன் என்ன பண்ணலாம்? ஏன்னா அது ஒரு நார்மல் டாப், அது கீ லெவல். எனக்கு வீக்கா பண்ணி கீழே இல்லையா? ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று வரும். பை அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா? அப் ட்ரெண்ட் லைன். அப் ட்ரெண்ட். வீக்ல கொஞ்சம் போகும். இந்த வீக்ல பாக்குறது இது ஒரு இதா தானே. கேண்டில் முடியல. ஆமா. வீக்லில லைக் மார்னிங் ஸ்டாரா? மார்னிங் ஸ்டார். ஆமா. ஒரு மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ஆகும். டெய்லில என்ன பண்ணிருக்கு? ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் ஹை என்ன இருக்கு? ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி ப்ரீவியஸ் ஹைல பிரேக் ஆகுது. ஆனா இந்த சப்போர்ட் இன்னும் உடைக்கலையா? இப்போ என்ன ஆகும்? மேபி டவுன் ஆகுறது இருக்கா? ரீடெஸ்ட் எடுக்கலாம். இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுக்கலாம். இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் எடுக்கலாம். பட் இது சப்போர்ட் பிரேக் பண்ணாம ஹேமர் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஆமா. இப்போ என்ன பண்ணலாம்? வேண்டாம், நாங்க ஸ்கிப் பண்ணலாம். ஹிந்தி இருக்குங்களா? தட்ஸ் குட். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? இப்போ மார்க்கெட் கண்டிப்பா டவுன் டவுன் ஆகுது. ஆனா என்ன பண்ணணும்? டவுன் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிருக்கு. ப்ரீவியஸ் லோ என்ன ஆகுது? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் லோ என்ன ஆகுது? இன்னும் பிரேக் ஆகல. பிரேக் ஆனாதான் நான் என்ன பண்ணுவேன்? செல்லுக்கு போகலாம். செல்லுக்கு போமா? அதர்வைஸ் நான் செல்லுக்கு போலாமா? இல்ல. இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி கேண்டில் எடுக்கலாம். இப்போ வேரியேஷன் அடுத்த கேண்டில் பாருங்க. இப்போ இந்த இம்பல்ஸ்க்கு 50% என்ன பண்ணிருக்கு? ரீடெஸ்ட் எடுத்து. சரி, இந்த இடத்துல பிரேக் பண்ணுதா அப்படி இல்லது என்ன பண்ணுதான்னு பார்க்கணும். ஆமா, சப்போர்ட் எடுக்குதா இல்லைன்னா அதையும் பிரேக் பண்ணுதா பார்க்கணுமா? என்ன பண்ணலாம்? இல்ல, இன்னொரு கேண்டில் இல்ல மேல போகும். இப்ப பை எடுக்கலாமா? பை எடுக்கலாம். ஆமா, எடுக்கலாமா? நல்லா பார்க்கணும். இப்ப எந்த லெவல்ல நிக்குது? கீ லெவல்ல இருக்குல்ல. கீ லெவல்ல நிக்குது. நான் எடுக்கலாமா இந்த இடத்துல பை? இல்ல, அடுத்த கேண்டில் பார்த்து
இப்போ என்ன பண்ணலாம்? நான் கீழே பிரேக் ஆகிருக்கு. ஸோ பை போகலாம். பை பண்ணலாமா? ஸ்டாப் லாஸ் ஆமாம் அங்கே இங்கே வைக்கலாமா? இதுக்கு மேலே வைக்கலாமா? இல்லை அங்கே இங்கே வைக்க. டார்கெட் 1:2 1:2 வேணா இங்கே ஒரு அப் ட்ரெண்ட் லைன் போடலாமா? 2 கஷ்டம். ஆமாம் ரன் பண்ணவா? ஆயிஷா 1:2 என்ன 1:1 என்ன இருக்கு மேக்ஸிமம்? என்ட்ரி கிட்டா 1:1 கிட்ட இது என்ன இருக்கு? என்ட்ரி கிட்ட. See இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? ப்ரீவியஸ் ஹையா மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. என்ன பண்ணிச்சு? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க? இந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் ஆகலாமா? சோ நான் என்ன பண்ணுவீங்க? பண்ணணும். சரி இங்க என்ன இருக்கு? வந்திருக்கு. அதாவது இந்த இம்பல்ஸுக்கான ரீட்ரேஸ்மென்ட் லெவல் என்ன வந்திருக்கு? சோ ரீட்ரேஸ்மென்ட் லெவல் கரெக்டான செக் பண்ணிக்கலாமா? ஆல்மோஸ்ட் 50யா? மார்க்கெட் என்ன ஆகலாம்? என்ட்ரி இருக்கவா? ஸ்டாப் லாஸ் டார்கெட் 1:2 ரன் பண்ணவா? ஒன்னு என்ன ஆயிடுச்சு? சென்னை அப்படியே கொண்டு போவா? எப்ப வேணாலும் இருக்கலாம். 1:2 என்ன ஆச்சு? 1:2 என்ன ஆச்சு? ஹிட். ஓகே இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆகும்? ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் ஹை என்ன ஆகல? சோ பிரேக் ஆச்சுனா மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே. இப்ப பை எடுக்கலாமா? ஐஷா ஸ்டாப் லாஸ் இது அந்த கண்ணில் இது இன்னும் கொஞ்சம் ஓகேவா? டார்கெட் 2 ரன் பண்ணவா? ஒன் என்ன ஆச்சு? 1:2 என்ன ஆச்சு? சூப்பர். Giving the big clap for Mr. Satya. Super Satya. Well done. அவ்வளவுதான். ஸோ எப்போ நம்ம எதை பை பண்ணலாம்? அதாவது இந்த இடத்துல மட்டும் ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க. அழகா ஒரு என்ட்ரி கிடைக்குது. அதாவது லட்டு மாதிரி என்ன பண்ணுவீங்க? ஒரு என்ட்ரி கிடைச்சிச்சு. எஸ் செல்லு கிடைச்சிச்சு. பட் நீங்க என்ன பண்ணீங்க? நான் மிஸ் பண்ணேன். ஆனா அது 1:1 தானே ஹிட் ஆகும். புரியல. 1:1 தானே வரும். பட் என்ட்ரி கிடைச்சிச்சுல. என்ட்ரி கிடைச்சிச்சு. பட் அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இங்க வருத்தத்துக்கு ஒரே விஷயம். ஓகேங்களா? ஸோ நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சூப்பரான என்ட்ரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. ஓகே. பட் இங்க வந்து பாருங்க ஒரே ஒரு விஷயம் இங்க மிஸ்டேக் பண்ணீங்க. இந்த லோல வந்து கொஞ்சம் பார்க்க தவறிட்டீங்க. இந்த லோ இருக்குல்ல, ஸோ இதை பார்க்க மறந்துட்டு இந்த இடத்துலயே நின்றுட்டு இருந்தீங்க. ஸோ நான் வந்து மைண்ட் டைவர்ட் பண்ணேன். பட் நீங்க அந்த தெளிவா இருந்தீங்க.
So actually major resistance actually previous high. So previous high அப்படிங்கறப்ப நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அழகா இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியல என்ட்ரி போட்டு இருக்கிறத வச்சு நான் 1:1 இங்க வச்சு டார்கெட் ஃபினிஷ் பண்ணிருக்க முடியும். ஸோ ஓகே வெல் அதுவும் நம்ம இந்த லோவை வந்து அடைவிடுங்க அது கூட கொஞ்சம் ரிஸ்கியானவே. பட் இந்த லோவை என்ன பண்ணுது இந்த கேண்டல் பிரேக் பண்ணுதா இந்த கேண்டல் என்ன பண்ணிச்சு ஆல்மோஸ்ட் இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு இந்த கேண்டலை பிரேக் பண்ணிச்சு ரைட். நான் தாராளமா என்ன பண்ணிருக்கேன் இங்க ஒரு செல் என்ட்ரி அப்படிங்கறத தாராளமா என்ன பண்ணிருக்கேன் போட்டு ஸ்டாப்லஸ் என்ன பண்ணிருக்கேன் இந்த கேண்டலுக்கு மேல வச்சுட்டா கூட என்னால 1:2 கம்ப்ளீட் அந்த என்ட்ரி மிஸ் பண்ணது ஓகேவா. சோ ஆப்பர்ச்சுனிட்டி நான் நிறுத்தினேன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறுத்தினா நீங்க என்ன பண்ணல என்ட்ரிஸ் வந்து பிளேஸ் பண்ணல பிளேஸ் பண்ணிட்டு சூப்பரா ஒரு செல் ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். சரி நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த கீழே நான் என்ன பண்ணேன்னா இந்த இம்பல்ஸுக்கு இந்த கீழே ரீடெஸ்ட் எடுக்கும் அப்படிங்கிறது நானே எதிர்பார்த்தேன். பட் என்ன ஆயிடுச்சு இந்த கீழே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ பை என்ட்ரி வச்சு பை என்ட்ரி எடுத்துட்டீங்க ஓகே. பட் அதுக்கப்புறம் இந்த ஹை பிரேக் ஆயிடுச்சு கண்டிப்பா மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரீடெஸ்டிங்ல கிடைக்காம அதே மாதிரி ரீடெஸ்டிங்ல என்ன ஆச்சு புல்லிஷ் கிடைச்சாச்சு. அப்போ நான் இந்த இடத்துல பை என்ட்ரி போனீங்க சூப்பர் தட்ஸ் வெல். அதே மாதிரி இந்த மேஜர் ஹையை பிரேக் பண்ணி எனக்கு கேண்டல் க்ளோஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன் பிளேஸ் பண்றீங்க தட்ஸ் வெல். இதுதான் வந்து ட்ரேட் நம்ம எங்க என்ட்ரி இருக்கணும் எல்லா ட்ரேட் என்ட்ரி இருக்காம நான் எந்த என்ட்ரி இருக்கணுமோ அந்த என்ட்ரி பார்த்து இருக்கிறதே நமக்கு சேஃப் ஒரு பர்ஃபெக்ட்டான என்ட்ரி ஓகேவா. அந்த இடம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். தட்ஸ் வெல் சுபா சுபா ப்ரோ